வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம். அதேமாதிரி 6லேருந்து 10 வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் வீடியோ இது சாப்டர் 11லேருந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 15 வரைக்கும் நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. சாப்டர் 11 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the plant doesn't absorb due to the transpiration pull theory cohesion. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 1 by 1 பார்க்கலாம். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், மென்ஷன் த டைப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 216, அதாவது வந்து பயோ பாட்னியில் புக்கில் இன்சைடில் 216, பியூர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 246. Loss of excess water from vapor from various aerial part of plant called transpiration, stomatal transpiration, lenticular transpiration, cuticle transpiration. Difference between symport and uniport, இதுவும் important. What is osmosis, write the needs of reverse osmosis. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்ப்ளாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த டயக்ராம் கீழே எழுதணும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா காட் செல்லு, பி வந்து பார்த்தீங்கன்னா எபித்தீலியம், சி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கீட். Define root pressure. The pressure is developing trachy elements of xylem result of metabolic activities of root. அடுத்து பார்த்தீங்கன்னா list out the non-photosynthetic parts of plant in need to the supply sucrose. root, stem, flower, fruit. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டர்கர் ப்ரெஷர், வால் ப்ரெஷர். டர்கர் ப்ரெஷர், வால் ப்ரெஷருக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அடுத்து 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. Who is stated for term of transmission necessary evil? These why is so called? Moreover, plants which stands for against in sunlight transpiration, hence the transpiration necessary for evil. கார்டிஸ் சொல்லியிருக்காரு. அப்புறம் வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொட்டன்ஷியல்? வாட்டர் பொட்டன்ஷியல் கண்ட்ரோல் பை ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ். சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சொல்யூட் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து எப்படி எழுதணும்னா சொல்யூட் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போரின்ஸ் அண்ட் அக்வா போரின்ஸ். போரின் அண்ட் அக்வா போரின். போரின் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். அக்வா போரின் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கிராஸ் மெம்பரைன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் இன் சாயில் டு ஐ த பிளான்ட் மே பி foreseen peeled off through eradicated. அண்டர் எக்ஸ்ட்ரீம் saline condition plant unable to absorb the water from soil. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து எப்போவுமே 0 இருக்கும். டிஃபைன் இம்பைபிஷன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ். அடுத்து ட்ரா த லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் கட்டேஷன், கிவ் த எக்ஸாம்பிள். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்னா என்ன, பாசிவ் அப்சார்ப்ஷன்னா என்ன. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட் பை ஸ்டார்ச் சுகர் இன்டர் கன்வென்ஷன் தியரி. டே டைமில் சுகர் பவுண்ட் கார்ட் செல்ஸ், ப்ரெஷர் இன்க்ரீஸ், டொமேட்டோ ஓப்பன். நைட் டைமில் ஸ்டார்ச் பவுண்ட் இன் கார்ட் செல்ஸ், ப்ரெஷர் இன்க்ரீஸ், டொமேட்டோ க்ளோஸ். Stomatal movement dependent on change in pH. pH increase, turgor pressure increase, stomatal open. Accumulation of CO2, conversion of sugar. pH decrease, turgor pressure, stomatal close. அதே மாதிரி டே டைம் நைட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 12 மினரல் நியூட்ரிஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்லாம் இருக்குது, 1 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. விச் இஸ் ஒன் நாட் பேராசைட், மோனோட்ரோப்பா. டேஸ் இஸ் இண்டியன் பைப், மோனோட்ரோப்பா. விப்டைல் டிசீஸ் காலிஃப்ளவர் டியூ டு த டிஃபிஷியன்சி, மாலிபட்டினம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வாட் இஸ் கால்மோடோலின்? கால்மோடோலின் இஸ் ஏ கால்சியம் மாடுலேட்டிங் ப்ரோட்டீன், யூகேரியோட்டிக் செல்ஸ். இட் இஸ் ஏ ஹீட் ஸ்டேபிள் ப்ரோட்டீன் இன்வால்வ் இன் மெட்டபாலிக் ரெகுலேஷன். வாட் இஸ் ஏரோபோனிக்ஸ்? வாட் இஸ் டீநைட்ரிஃபிகேஷன்? சூடோமோனஸ் எக்ஸாம்பிள். Give the examples of immobile minerals. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் what are the unclassified minerals? Give the one example. What is hydroponics? Mention the symptoms in aluminum toxicity. What are the NPK fertilizer? The constitute of nitrogen, phosphate, potassium, different proportions. The number of labeled bags. What is total parasite? Give the example. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் த ரோல் ஆஃப் நைட்ரோஜனஸ் என்சைம் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் ரூட் நோடல்ஸ் இன் ஃபார்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன்செக்டிவ் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்போம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் த நைட்ரோஜனஸ் என்சைம் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷனும், எக்ஸ்பிளைன் த ஸ்டேஜஸ் ஆஃப் ரூட் நோடல் ஃபார்மேஷன்,
அதேமாதிரி எக்ஸ்பிளைன் த இன்செப்டிவஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் ஆஞ்சியோஸ்போம். சாப்டர் 13 போட்டோசிந்தசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரிங் த சைக்கிளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூஸ்டு ஏடிபி ஒன்லி. டார்க் ரியாக்ஷன் ஆல்சோ known as Calvin cycle. which of the following 5C compound RUPP. அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following C4 plant wheat. 2 mark questionல write the overall equation of photosynthesis. What is Van der Waals oxidative phosphorylation? Define photorespiration. Distinguish between light reaction, dark reaction. 3 mark question, write any 3 properties of light. What is photolysis of water? Pigment system 2, active receive the sunlight, the water molecules split into ochre chain plus the catalyzed presence of. Draw and label the sectionals of chloroplast diagram. What is வந்து பார்த்தீங்கன்னா எமர்சன் இன்டென்சிட்டி எஃபெக்ட். write the 3 difference between photorespiration, dark respiration. 5 mark question, write the sequence of photosynthesis படிச்சிருங்க. write the difference between non-cyclic and cyclic phosphorylation. அடுத்து பார்த்தீங்கன்னா C3 C4 plants ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 14 வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன். எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ரெஸ்பிரேஷன் ATP. த நம்பர் ஆஃப் ATP மாலிகூல்ஸ் ப்ரொடியூசிங் டியூரிங் ஆக்சிடேஷன் மாலிகூல்ஸ் 36. அடுத்து பார்த்தீங்கன்னா பவரோசிஸ் ஆஃப் செல் மைட்டோகாண்ட்ரியா. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஈஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 mark கொஸ்டின், ரைட் த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். C6H12O6 plus 6O2 gives 6CO2 plus 6H2O plus energy. அடுத்து வாட் இஸ் fermentation? Some organism can respire the absence of oxygen called fermentation. What are the 4 major steps involved respiration? Glycolysis, pyruvic oxidation, Krebs cycle, electron transport chain. Inhalation என்ன? Respiratory quotient, volume of CO2 liberated by volume of O2 consumed. Diagram வந்து பார்த்தீங்கன்னா drawn to label structure of mitochondria ரொம்ப important. What is glycolysis? ஸோ கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிசிஸ் லீனியர் சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் 6 கார்பன் குளுக்கோஸ் ஸ்பிளிட் இன்டூ 2 மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் பைருவிக் ஆசிட். 6 கார்பன் குளுக்கோஸ் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் 3 கார்பன் பைருவிக் ஆசிட். 6 மாலிகூல்ஸ் குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 இண்டஸ்ட்ரியல் யூஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் fermentation. It is used to preparing bread, cake, biscuit, used to preparing wine, alcohol drinks. It producing for vinegar and tanning, curing for leathers. Compensation point என்ன? What are the characteristics of anaerobic respiration? Less efficiency, limited ATP generator. 5 mark பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் படிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. கம்பேர் த ஆல்கஹாலிக் fermentation, லாக்டிக் fermentation ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 50 பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் விஷன் டேஸ் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செஸ்மோனாஸ்டிக் மூமெண்ட் மைமோஸ் ஆஃப் பியூரிகா. டேஸ் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டோமேட்டிக் மூமெண்ட் வேரியேஷன் டெஸ்மோடியம் கைரான்ஸ். வாட் இஸ் photoperiodism? வாட் இஸ் vernalization? Define bolting. Sudden elongation stem followed flowering gibberellin. What is Richmond-Lang effect? Cytokinin delays the aging process. What are the plant growth regulator? Organic substance, synthesized minute quantities of physical process. Write the formula, measure growth. Botany பொறுத்த வரைக்கும் what is senescence? What is seismonatic movement? What is phototropism? 3 mark பொறுத்த வரைக்கும் write the stages of growth, leg phase, log phase, declaration phase, maturation phase. Give the systematic comparisons of absolute relative growth. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எபிக்கல் டாமினன்ஸ்? சப்ரஷன் ஆஃப் எபிக்கல் பட் பை த லேட்டரல் பட் டியூ டு த ஆக்சிஜன். ரைட் அபவுட் த டே நியூட்ரல் பிளான்ஸ். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வாட் இஸ் PCD? செனன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிளான்ட் செல். அடுத்து வாட் இஸ் அல்லோபதி? வாட் ஆர் த விட்டைல் மூமெண்ட்? 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஜிப்ரலின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சின் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பைட்டோ ஹார்மோன்ஸோட கேரக்டர்ஸ். ஹவு வில் யூ மெஷர் ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ட்டு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க். வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.